வணக்கம். பிரபல போதை மருந்து கடத்தல் மன்னன் ஜாபர் சாதிக் வழக்கில் ஏற்பட்ட திடீர் திருப்பம். ஜாமீன் கிடையாது. வழக்கை தள்ளுபடி செய்த சென்னை உயர்நீதிமன்றம். என்ன நடந்தது? ஜாபர் சாதிக் அவர்கள் சிறையில்தான் இருப்பாரா? அவர் இன்னும் வாக்குமூலத்தை கொடுக்கவில்லை என்று அமலாக்கத்துறை அதிகாரிகளும் போதை மருந்து தடுப்பு பிரிவு அதிகாரிகளும் நீதிமன்றத்தில் ஆதாரத்தை கொடுத்திருக்கிறார்கள். ஜாபர் சாதிக்கிற்கு எதிராக இருக்கக்கூடிய சில ஆவணங்களையும் நீதிமன்றத்தில் சமர்ப்பித்திருக்கிறார்கள். இதனால் திமுகவில் இருக்கக்கூடிய சில முக்கியமான அமைச்சர்களுக்கும் நிர்வாகிகளுக்கும், குறிப்பாக முதல்வர் ஸ்டாலின் அவர்களது மூத்த மருமகள் கிருத்திகா உதயநிதி அவர்களுக்கும் மிகப்பெரிய ஒரு சிக்கலாக பார்க்க முடிகிறது. காரணம், ஜாபர் சாதிக் அவர்கள் போதை மருந்து கடத்தல் மன்னனாக மட்டுமல்ல, பிரபல தயாரிப்பாளராகவும் இருந்துள்ளார். முதல் திரைப்படமான மங்கை என்ற திரைப்படத்தையும் தயாரித்துள்ளார். இந்த திரைப்படத்தின் இயக்குனர் வேறு யாரும் இல்லை, நமது உதயநிதி ஸ்டாலின் அவர்களது மனைவி கிருத்திகா உதயநிதி தான். மேலும் இந்த படத்தை முழுமையாக தயாரித்து வெளியிடுவதற்கு தேவைப்பட்ட பணம் அனைத்தும் போதை மருந்து கடத்தல் பணம்தான் என்பதையும் சம்பளமாக கிருத்திகா உதயநிதிக்கும் கொடுத்ததாக முதல் வாக்குமூலத்தை தெரிவித்திருந்தார். விசாரணைக்காக இவர்கள் அனைவரையும் நீதிமன்றத்தில் அழைத்து வர வேண்டும் என்று நீதிபதி சுப்பிரமணியன் மற்றும் சிவஞானம் அமர்வு இன்று உத்தரவுகளை பிறப்பித்திருக்கிறது. இதன் மூலமாக ஜாபர் சாதிக் அவர்கள் மூலமாக ஒட்டுமொத்த கோபாலபுர குடும்பமும் நீதிமன்றத்திற்கு வர உள்ளது. முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய நிலையில் அவர் திரும்பி வரும்பொழுது பல பிரச்சனைகளை சந்திப்பார் என்றும் கூறப்படுகிறது. உதயநிதி ஸ்டாலின் அவர்களது மனைவி கிருத்திகா உதயநிதியை வீடு புகுந்து இன்று இரவிற்குள் கைது செய்வார்கள் என்ற தகவல்களும் கிடைக்கப்பெற்றிருக்கிறது. ஏனென்றால் இவருக்கென ஏற்பட்ட தொடர்பு உதயநிதி ஸ்டாலின் மூலமாகத்தான் என்பதையும் நம்மால் பார்க்க முடிகிறது. கிட்டத்தட்ட உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் மூலமாகத்தான் கிருத்திகா அவர்கள் இயக்குனராக அறிமுகமாகி இருக்கிறார். அதற்கு பணம் தேவை, தயாரிப்பாளர்கள் தேவை. இந்த பணத்தை பயன்படுத்தி தயாரிப்பு நிறுவனங்களை தொடங்கலாம் என்று உதயநிதி ஸ்டாலின் அவர்கள்தான் கூறியிருக்கிறார் என்ற தகவலையும் வெளியிட்டிருக்கிறார் ஜாபர் சாதிக் அவர்கள். மேலும் 6 மாதத்திற்கு ஒரு முறை உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் நடத்தக்கூடிய அறக்கட்டளையில் பணங்களையும் கொடுத்திருக்கிறார். அந்த அறக்கட்டளை தற்பொழுது அமலாக்கத்துறை அதிகாரிகளது பிடியில்தான் இருப்பது நாம் அனைவருக்கும் வெட்ட வெளிச்சத்தில் நீதிமன்றத்தின் மூலமாக அமலாக்கத்துறை அதிகாரிகள் தெரியப்படுத்தியிருக்கிறார்கள். முதல்வர் ஸ்டாலின் உட்பட இதில் சிக்குவதற்கு வாய்ப்புகள் இருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகியிருக்கிறது. ஜாபர் சாதிக்கின் வழக்கை தள்ளுபடி செய்தது சரியா தவறா என்பதை கமெண்டில் கூறுங்கள்.